அப்பா வந்துட்டாரு. ஹலோ அப்பா. ஹலோ. வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு குட் நியூஸ்மா. என்ன அது? இன்னைக்கு காலையில நான் யார் முகத்துல முடிச்சனோ தெரியல. என் முகத்தை தான் பாத்திருப்பீங்க மச்சான். ஏன் சொல்ல மாட்டேன்? நான் இப்போ எல்ஐசி ஆபீஸ்ல இருந்து வரேன். தங்கம் ஏதாவது கிடைச்சதா மச்சான்? இல்லப்பா, தங்கம் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிட்டான். அப்படின்னா 10 நிமிஷம் பொண்ணு பார்த்துட்டு போறவங்க கூடவே நாம சம்பந்தம் வச்சுக்கிறோம். அவனை பத்தி சரியா விசாரிக்காம நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துறோம். அப்படி இருக்கும்போது அவனை பத்தி 4 பேரு நல்ல விதமா சொன்னாலும் அது உண்மையானு நம்ம யாருக்கும் தெரியாது. நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வராமலேயே நாம அவன் பின்னாடி போனாதான் அவன் யாருங்கிற உண்மை நமக்கு தெரியும். ஆனா இவன் 1 மணி நேரத்துல அவன் யாருங்கிறத நிரூபிச்சிட்டான். அந்த 1 மணி நேரத்திலேயே அவன் என் மனசுல ஆழமா பதிஞ்சிட்டான். என் பொண்ணுக்கு அவன் தான் பொருத்தமானவன். அதுக்கெல்லாம் மச்சான், மீனாட்சி அந்த பையன் யாரு, எப்படிப்பட்டவன், என்ன சம்பாதிக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குணத்தை மிஞ்சின கிராஜுவேட்ஸும் இல்ல, நல்ல மனசை விட பெரிய சம்பாத்தியமும் இல்ல. அது இல்ல மச்சான், இப்ப மீனாட்சிக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு ஒரு டாக்டரையோ இல்ல இன்ஜினியரையோ கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? இதே கேள்வியை தான் நான் அந்த பையன்கிட்டயும் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சார் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எதுவும் நினைக்கலன்னா நான் ஒன்று சொல்லாமா? சொல்லு தம்பி. இன்னைக்கு பேப்பர்ல நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் சார். உங்களை மாதிரி ஒருத்தர் அவரோட பொண்ணை ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருக்காரு. அந்த ஃபேமிலியில எல்லாருமே டாக்டர்ஸ் தான், அதோட நல்ல பேர் எடுத்த ஃபேமிலியும் கூட. ஆனா கல்யாண மாப்பிள்ள தப்பு பண்ணிட்டான் சார். ஒரு டாக்டரா பிராக்டிஸ்ல பண்ண வேண்டிய பயாலஜி எல்லாத்தையும் வீட்டுல வைஃப் கிட்ட பண்ணிருக்கான். பாவம் அந்த பொண்ணு என்ன நடக்குதுன்னு எதுவும் தெரியாம சொர்க்கத்தை தேடி போயிட்டா. அதனால சார், டாக்டர், என்ஜினியர், சாஃப்ட்வேர்னு யாரா இருந்தாலும் சரி, பார்க்க வேண்டியது அவங்களுடைய தரத்தை மட்டும் இல்ல, தாலி கற்றவனுடைய கேரக்டரையும். உங்க பொண்ணு மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு உங்க பேச்சிலே தெரியுது சார். உங்க அளவுக்கு அன்பு வைக்கிற ஒரு மருமகனை தேடி பிடிங்க. லைஃப் நல்லா இருக்கும் சார். அப்ப வரட்டுமா சார்? அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சது. இப்படிப்பட்டவன் எங்க கிடைப்பான் சொல்லு? இப்ப என் டென்ஷன்ல ஒண்ணுதான், நம்ம பொண்ணுக்கு அவனை பிடிக்கிறது இல்ல, அவனுக்கு நம்ம பொண்ணை பிடிக்கணும். போனுமா, யாருன்னு பாரு. உங்க அப்பா பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாரு, நீ எதுவும் பேசாம நிக்கிற? என்ன பேசுறீங்க மாமா? என் மேல இவ்வளவு அன்பா இருக்கிறப்பா எனக்கு ஒண்ணுனா யோசிச்சு தானே பண்ணுவாரு. அதுக்கு இல்லம்மா. சரி, இப்ப இவனுக்கு என்ன பதில் சொல்ல போற? சொல்லு. எனக்கும் அதான் புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஐயோ மாமா, மாமா வேண்டாம். மச்சான் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ சும்மாறா. ஏமா, உன்னை எதுவும் கேட்காம நானே பேசிட்டு இருக்கேன். நான் ஏதாவது தப்பு பண்ண கேக்குறாருல்ல, சொல்லு. அப்படியெல்லாம் இல்லப்பா. கேளு. இந்த அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கு தானப்பா. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ என் பேச்ச கேப்ப, அவனும் என் பேச்ச கேப்பான். இதை விட என் வாழ்க்கையில என்ன சந்தோஷம் வேணும்? இதை விட சந்தோஷம் உனக்கு வேற எதுவும் இல்லல்ல? அங்க ஒருத்தன் உனக்காக பைத்தியக்கார மாதிரி காத்துக்கிட்டு இருக்கான். என்ற பேச்ச கேட்டு உன்ற லவ் விஷயத்தை உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. போமா. அம்மா, அவனை நீ ஏமாத்திராத. அவனோட பாவம் உன்னை சும்மா விடாது. என்ற பேச்ச கேளு. அட்டன் பண்ணி பேசு. பேசுமா. பார்க்க வரேன்னு சொல்லு. அம்மா மீனாட்சி. மாமா, அப்புறம் எதுக்காக நீ எல்லாம் லவ் பண்ற? அப்பா, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அம்மாடி, இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். அது எல்லாருக்குமே நிறைவேறாது. ஆனா நீ அவன் கூட இருந்தா எல்லாமே நிறைவேறும். நாளைக்கே நான் உனக்கு அவனை அறிமுகப்படுத்துறேன். நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். உன் கல்யாணம் ஆடம்பரமா சந்தோஷமா நடக்கணும். அம்மாடி, நான் உன்னை சொல்லவா? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நீ சீதா தேவியாவே இருப்ப. அவனும் நிச்சயமா ராமனா இருப்பான். அவ்வளோ நல்ல பையன் அவன்.
என்னுடைய ஆசை நிறைவேறுமாமா? கண்டிப்பா நிறைவேறும்பா. நீங்க கவலைப்படாம நிம்மதியா தூங்குங்க. எனக்கு தெரியும் என் பொண்ணு என் பேச்ச மீற மாட்டான்னு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா மாமா? சொல்லுமா. அப்பா சொன்ன அந்த பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க மாமா. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? உங்க அப்பா ஏதோ சொன்னாருன்னு அதையே நினைச்சு இப்படி பேசிட்டு இருப்பியா? உன் காதல நீ ஜெயிக்கணும், அவன் கூட நீ சந்தோஷமா வாழணும். என் பேச்ச கேட்டு போமா. நீ உன் அப்பா சொல்றதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. மாமா, நான் உங்களுக்கு சொல்றது புரியாது. எங்க அப்பாவோட கடைசி ஆசையா நிறைவேற்றுறதுதான் என்னோட விருப்பம். புரிஞ்சுக்கோங்க. அப்பா கடைசியா ஒரு விஷயம் சொன்னாரு. எனக்கு அவனை பிடிச்சா மட்டும் பத்தாது, அவனுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கணும். அதுதான் என் மனசுல இருக்கிற ஒண்ணு. அப்ப இவனோட கதை என்ன ஆகிறது? ஹலோ, எங்க? நான் நேத்துல இருந்து இங்க தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதனால இங்க வரலன்னு தாங்க எனக்கு புரியல. பரவாயில்லங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நானே உங்களை தேடி அங்க வரேங்க. வந்து என்ன பண்ண போற? வந்து என்ன பண்ண போற? எதுக்குங்க இவ்ளோ கோவம்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? டேய், உன் லவ்வே தப்புடா. என்ன இந்த ஜெனரேஷன்ல பார்க்காம ஒருத்தர் மேல லவ் எப்படிடா வரும்? உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அது என்னங்க, அன்னைக்கு கோவில்ல பார்க்காமலே லவ் பண்றது நல்லா இருக்கும்னு நீங்க தானங்க சொன்னீங்க. நேத்து என்னமோ பார்த்து காதலிக்கலான்னு வேற சொன்னீங்க. ஒரு நாள்ல அப்படி என்னதாங்க மாறுச்சு? வாழ்க்கடா, அது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். எங்க கிளாஸ் மேடம், இந்த கிளாஸ் மாசங்கிற டாபிக்க மறந்துற. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை. நான் உன்னை டைம் பாஸ் பண்ண, அவ்வளவுதான். டைம் பாஸா? டைம் பாஸ்னா என்னங்க? நாம ரெண்டு பேரும் போன்ல நிறைய பேசிருக்கோங்க. போன்லயே நாம ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கோங்க. அது தானே டைம் பாஸ்னு சொல்றேன், அது லவ் இல்ல. ஹே, நீ என்ன வேலை பாக்குற? நீ ரொம்ப எல்லாம் கற்பனை பண்ணிக்காத. அதுவும் உன் கூட எனக்கு எப்படிடா லவ் வரும்? நீ எங்க, நான் எங்க? ஆனா இவ்வளவு நாளா நீங்க என்ன உன் ரேஞ்ச் என்னங்கறத டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ரேஞ்ச் பார்த்து சேஞ்ச் ஆகுறது தப்பே கிடையாது. ஆனா நான் சேஞ்ச் ஆகலங்க. என்னுடைய காதல் உண்மைங்க. காதல் காதல் காதல். என்னடா காதல்? உன்னோடது காதலா இருக்கலாம், ஆனா என்னோடது காதல் கிடையாது. எங்க எங்க நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க என்ன காதலிச்சீங்க, அது என்னோட மனசுக்கு தெரியுங்க.
ஆனா நீங்க என்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு மறைக்கிறீங்க. என்னால ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு நீங்க என்ன காதலிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ப்ளீஸ்ங்க. இது உண்மைதாங்க. ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூங்க. இவ்ளோ சொல்லி உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா? இதான் உனக்கு கடைசி. என்னோட லைஃப்ல நீ மறுபடியும் எனக்கு கால் பண்ணவே கூடாது. போன வை. அவ சந்தோஷத்தை அவளோட அப்பா ஆசைக்காக விட்டுட்டா. நீ எப்படிப்பட்டவன்னு தெரியாமையே அவ உன்னை நேசிச்சாடா. அவர் உசுரோட இருந்த வரைக்கும் அவர் பொண்ணு காலில் மண்ணு கூட ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு என் மச்சான். போயும் போயும் எதுக்காக அவர் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? சிரிக்கிற? அண்ணா என்னடா என்ன கொல்ல போறியா? டேய் அட ஊரா டேய். நீங்க தான் சொல்லணும்னா. இங்க என்ன மீனாட்சி? டேய் சொல்லுங்க. எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுற? எதுக்குடா சொல்லுடா? டேய் என் கதையை முடிச்சிராத. ஒரே ஒரு வாட்டி